தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். 1 யோவான் 5:4-5 பாசி பார்க்கலாம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆக நமது விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ உலகத்தை நாம் ஜெயிக்கணும். உலகம்னா மாம்சத்தின் இச்சை, இதுதாங்க உலகம். இதை நாம் ஜெயிக்க வேண்டும். அப்படி யாரெல்லாம் ஜெயிக்கிறார்களோ அவர்கள் தான் ஜெயம் பெற்றவர்கள், அவர்கள் தான் அவருடையவர்கள். மாம்சத்தின் இச்சை, இந்த மாம்சத்தின் இச்சை அப்படின்னா ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு வாழ்ந்த வாழ்க்கை, அதுக்கு பேர் தாங்க மாம்சத்தின் இச்சை. இந்த பழைய மனுஷன் மூர்க்கம், கோபம், காம விகாரம், வேசித்தனம், களவு, பொய், திருடு இதெல்லாம் நிறைந்த ஒரு மனுஷன் இருக்கிறான் பாத்தீங்களா, அவன் தான் பழைய மனுஷன், ஜென்ம சுபாவ மனுஷன், ரட்சிக்கப்படாத மனுஷன். அவனுக்கு பேர் தாங்க மாம்சத்தின் இச்சை. இந்த பொதுவான சுபாவம் அதெல்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட நமக்குள்ள இருந்த பொதுவான சுபாவம் என்ன? பசி, தாகம், ஆசை, இச்சைகள், இதெல்லாம் பொதுவான சுபாவம். இது தப்பு கிடையாது. ஆனால் இவைகள் நம்ம என்றைக்கு ஜெயிக்குதோ அங்கதான் பாவம் ஆரம்பிக்குதுங்க. குறிப்பா உங்களுக்கு சொல்றேன், இப்போ பசி அது எல்லாருக்கும் வேணும், அது இல்லைன்னா அவ்வளவுதான். சாப்பாடு வேணும், அது இல்லைன்னா அவ்வளவுதான். ஆனால் இந்த சாப்பாடு நம்ம ஜெயிச்சிடக்கூடாது, போஜன பிரியனா மாறக்கூடாது. அதுதான் மாம்சத்தின் இச்சை. பெருந்திண்டியினாலும் லௌகிக கவலைனாலும் லூக்கா 21 சொல்றாரு, கடைசி நாள்ல எப்படி இருக்குமா உலகம்? பெருந்திண்டி, வாடுறதுக்காக சாப்பிட்றவன் இருக்கிறான், சாப்பிட்றதுக்காகவே வாடவன் இருக்கிறான். இது கடைசி நாட்களை பாருங்க, எப்பவும் இல்லாத அளவுக்கு இப்ப சாப்பாட்டு பிரியர்கள் ரொம்ப அதிகமாயிட்டாங்க. ஆக சாப்பாட்டுக்காகவே வாடுறது. நிறைய பேர் இந்த சாப்பாடு போஜன பிரியம் ஜெயிச்சிருச்சு, விட முடியல. அதுக்கு பேரு தாங்க மாம்சத்தின் இச்சை. தூக்கம் வேணும் நமக்கு இல்லைங்களா? தூக்கம் இல்லைன்னா கஷ்டம், 2 நாள் தூங்கலாம் அவ்வளவுதான். ஆனால் நித்திரை பிரியனா இருப்பது தான் மாம்சத்தின் இச்சை. இதை நாம் ஜெயிக்கணும். இதை ஜெயிக்கிறவர்கள் தான் அவருடையவர்கள். சாப்பாட்டை ஜெயிக்க முடியும், தூக்கத்தை ஜெயிக்க முடியும். ஆக உலகப்புறம் சகல இச்சைகள், ஆசைகள் எல்லாம் ஜெயிக்க முடியும். அவர்களே அவருடையவர்கள். இதுவரை எதெல்லாம் உங்களை ஜெயிச்சதோ அதை நீங்க ஜெயிக்க போறீங்க. இதுவரை எது உங்களை தோல்வி அடைய பண்ணியதோ, எது உங்களை வீழ்த்தின, அது எல்லாவற்றையும் கர்த்தர் வெற்றியை கொடுக்கிறார். தோல்வி இல்லை உங்களுக்கு. எதுவா இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், படிப்பாகட்டும், தொழிலாகட்டும், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.